ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு சில விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த சீசன் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள், குறிப்பாக வந்துட்டு திவாகரை அவமானப்படுத்துகிற விஷயங்களும் அசிங்கப்படுத்துகிற விஷயங்களும் எக்கச்சக்கம் நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் யாரும் தட்டி கேட்கல. அதான் கொடுமையே. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதுக்கு தட்டி கேட்கறதுக்கு வருவாங்க. குறிப்பாக பெண்களுக்குன்னா பொங்குவாங்க. ஆனால் இதே ஆணுக்குன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இந்த சீசனில் பெண்களுக்குன்னா பொங்குறாங்க, ஆண்களுக்குன்னா சுத்தம். அதுலேயும் நம்ம திவாகரை வந்துட்டு கமருதீனுக்கு பார்க்கறதுக்கு கிள்ளுக்கீரை மாதிரி, இழிச்ச வாயின் மாதிரி தெரியுது. நேற்று வந்துட்டு பண்ணியிருப்பார், அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துருப்பார், சொடக்கப்பட்டே வெளியே போ, அந்த மாதிரி ஒரு மேனரிஸ். என்ன ஒரு இது அப்படின்னு நம்மளுக்கே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இவ்வளோ அசிங்கப்பட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணுமா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்பாட்டக்கரா இந்த கமருதீன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கோவம் வருது. ஆனால் அதையும் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணால் இதை எல்லாருமே பார்த்தாங்கன்னா யாருமே பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் ஆரோரா வந்துட்டு இந்த கமருதீன் கிட்ட பேசினாங்க, சரிங்களா? இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ லைவில் வந்துட்டு ஆரோரா வந்துட்டு நம்ம திவாகரை வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. என்ன சொல்லுறாங்கன்னா, அண்ணன் நீங்கள் அதுக்கு டிசர்விங்கே கிடையாதுண்ணே. நான் வந்துட்டு இதை பற்றி கமருதீன் கிட்ட பேசினேன், அவன்கிட்ட வந்துட்டு நீ போய் சாரி கேள்வி நான் சொல்லலை. ஏன்னா இது சாரி கேட்டாலும் தீர்ற இது மாதிரி கிடையாது. அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் ஆனால் உண்மையிலே பாவனை எனக்கு வந்துட்டு அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்கலங்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். அதாவது நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்னும் இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. உண்மையிலே பார்க்க போனால் இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு திவாகரை பிடிக்காது. இதுதான் ஒரிஜினல் உண்மை. ஏன்னா அவருக்கு நடிப்பு தெரியாது, அது மூலமாக மண்டக்கணம் அதிகம். நான் தான் வந்து நடிப்பில் சூப்பரு, மற்றவங்களாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சையெல்லாம் மாட்டியிருக்காப்புல. ஆனால் இங்கே அந்த ஒரு விஷயத்துக்காக இவர் இவ்வளவு கேவலமாக மட்டமாக நடத்தணுமா? அவர் இப்போ பிக் பாஸ் சீசன் 9 ஒரு கண்டஸ்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வாரத்தில் 1.5 லட்சம் ஓட்டு உங்களால் வாங்க முடியுமா? இப்போ எப்படியும் அடுத்த வாரம் நாமினேட் பண்ணுவாங்க அவர். கண்டிப்பாக கமருதீன் வருவார். உங்களால் வாங்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு சும்மா இருந்ததாக கூட வாங்கியிருப்பார். இந்த மாதிரி ஒரு பேட் நேம் வாங்கிட்டு அவர் வந்தால் கண்டிப்பாக அவரெல்லாம் வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இனி இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வெளியே போயிடுவார். அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா உள்ளே இருக்கிற கமருதீன் கூட ஆரோரா தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே பிடிக்காம இங்கே வந்துட்டு கமருதீன் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு இங்கே திவாகருக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா திவாகரை கலாய்ச்சதில் இவங்களும் ஒருத்தங்க நிறைய பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் டூ மச்சாக அவங்களுக்கு தெரியுதுன்னா அப்போ எவ்வளோ தூரம் திவாகரை கமருதீன் அசிங்கப்படுத்தியிருப்பார் பாருங்க. அப்படியே தலையில் தட்டுற மாதிரி போகிறது, துப்புறது, பைத்தியக்காரன்னு சொல்கிறது, லூசுன்னு சொல்கிறது, எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் பாருங்களேன். பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவரை பார்க்கும்போது எனக்கு இந்த மாயா கேங் பண்ண இந்த ஒரு கலாய்வு இருக்கு பாருங்க, அதை விட இது ரொம்ப டூ மச்சாக இருக்க மாதிரி இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன்ஸ் நடந்திருக்கா? ஒரு மனுஷனை பிடிச்சி இழுக்கிறது, தள்ளுறது, கேவலப்படுத்துறது, லூஸான்னு கேட்குறது. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.